உங்களுக்கு பிடிச்ச பர்சனை அட்ராக்ட் பண்றதுக்காக எப்பயுமே அவைலபிளா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேலையா இருந்தாலும் அந்த பர்சன் தான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? அந்த பர்சன் உங்களுக்கு 2 days கழிச்சு ரிப்ளை பண்ணாலும் நீங்க அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணுவீங்களா? இப்படிலாம் பண்ணா அந்த பர்சன் நமக்கு அட்ராக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிருக்கீங்க. கமான், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களை ப்ரோ ஜோன், ஃப்ரெண்ட் ஜோன் அந்த ஜோன்ல கூட வைக்காம இக்னோர் தான் பண்ணிட்டு போவாங்களே தவிர அட்ராக்ட்லாம் ஆக மாட்டாங்க. அப்புறம் எப்படி தானே நான் அட்ராக்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போற வேலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணாலே அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கு நீங்க ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிளஸ் நான் வந்து இந்த வீடியோல வந்து ஒரு எண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல போறேன். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ, உண்மையா சொல்லணுமா, நம்ம பசங்க வந்து பொண்ணுங்களோட அழகை பார்த்தே வந்து அட்ராக்ட் ஆயிடுவோம். ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. பொண்ணுங்க வந்து எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்துட்டு தான் நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். வெறும் அழகை பார்த்துட்டுலாம் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம கூட இருந்தா வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, நம்மள வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்குமா, நம்ம கூட இருந்தா சேஃப்டி இருக்குமா, ப்ரொடெக்ஷன் இருக்குமா, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்துட்டு தான் வந்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. அவங்களுக்காக நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்காக நம்மள இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்மளோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகியிருந்தா நம்ம போய் யாரையும் சேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நமக்கு ரைட் டைம்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்மள இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கோ, பிசிக்கலா ஸ்ட்ராங்கோ, எமோஷனலா ஸ்ட்ராங்கோ, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம போய் இன்னொரு பர்சனை சேஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதுவுமே பண்ணாம நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு நம்ம போய் ட்ரை பண்ணணும். நம்ம அந்த பர்சனை சேஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த பர்சன் வேணும் 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 அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு பதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு டைம்லாம் இருக்காது. எந்த ஒரு பர்சனையும் போய் சேஸ் பண்ண மாட்டோம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனே ஓகே இவங்க எல்லாத்துலயும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, கண்டிப்பா நமக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லி அவங்களே அட்ராக்ட் ஆவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது மற்றவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலிக்காக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகும், நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. அதனால ரைட் பர்சன் வந்து கரெக்டான டைம்ல உங்களுக்கு வருவாங்க. செகண்ட், அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சதுனால டெய்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக, அதாவது அந்த பர்சன் வந்து லேட்டா ரிப்ளை பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பர்சன் வெளியே போயிட்டாங்க அதுக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருப்பாங்க அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு டெய்லி நீங்க வந்து அந்த பர்சன் ஏதோ பண்றதுனால நீங்க வந்து அஃபெக்ட் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கா இல்லைங்க. நீங்க எமோஷனலா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா டெஃபினட்டா சொல்றேன், அந்த பர்சனுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பர்சன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க. அந்த பர்சன் கிடையாது, எந்த ஒரு பர்சனுமே நம்மளோட லைஃப்ல என்ன பண்ணாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகாம நம்மளோட பீஸை கெடுக்காம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கா மாறணும், எமோஷனலா இண்டிபெண்டண்டா மாறணும். அந்த பர்சன் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த பர்சன் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களோட பீஸ் தான் உங்களுக்கு முக்கியம் சொல்லி நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகும் போது நீங்க வந்து அந்த பர்சனை பத்தி கேர் பண்றதை கம்மி பண்ணுவீங்க. நீங்க ஃபீல் பண்ணாத போது தான் நீங்க வந்து ஒரு எமோஷனலி ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. எமோஷனலி ஸ்ட்ராங்கா மாறும்போது கண்டிப்பா அந்த பர்சன் வந்து அட்ராக்ட் ஆகுங்க. நீங்க வந்து எமோஷனலி வீக்கா இருக்கும்போது அந்த பர்சனுக்காக டெஸ்பரேட்டா இருப்பீங்க. அந்த பர்சன் மெசேஜ் பண்ணும், அந்த பர்சன் டக்குன்னு மெசேஜ் பண்ண உடனே திருப்பி ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், அந்த பர்சன் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, ஏதாவது போயிருப்பாங்க, அதை பத்தி கேட்டுட்டே இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது எந்த ஒரு பர்சனுக்குமே பிடிக்காது. அதனால நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங்கா மாறுங்க, எமோஷனலி இண்டிபெண்டண்டா மாறுங்க. தேர்டு, லுக்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னடா ஸ்டார்டிங் லுக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, கமான், நான் வந்து லுக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல 6 பேக் வச்சிருக்கணும், நீங்க பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும், அதை சொல்ல போறது கிடையாது. லுக்ஸ்ன்றது வந்து நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு. நம்ம வந்து நல்ல கிளாத்தை வியர் பண்றதா இருக்கட்டும், நம்ம வெல் ஃபிட்டான கிளாத்தை வியர் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட பியர்டு ஹேர்லாம் மெஸ்ஸியா இல்லாம நல்ல வெல் க்ரூம்டா இருக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது கான்ஃபிடென்ட்டான பாடி லாங்குவேஜ்ல பேசுறதா இருக்கட்டும், ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறதா இருக்கட்டும், நடக்கும்போது நல்ல ஒரு பாடி போஸ்டர்ல நடக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு பிசிக்கலி ரொம்பவே நல்லா இருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லாம எந்த ஒரு பர்சனுமே நமக்கு வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்க 6 பேக் வைக்கணும், ஜிம்முக்கு போகணுன்றதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கனாலே போதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரோட கண்ணுக்குமே வந்து அட்ராக்டிவா தெரிவிங்க. பிளஸ் நீங்க நினைச்ச ஒரு பர்சனும் அப்பதான் உங்களால அட்ராக்டே பண்ண முடியும். ஃபோர்த், என்னதான் அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சாலும் அதுக்காக அந்த பர்சனுக்காக எப்பயுமே அவைலபிளா இருக்காதீங்க. அதாவது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க வந்து பிஸியா தான் இருந்திருப்பீங்க சம்டைம்ஸ், ஆனா அந்த பர்சன்றதுக்காக அவங்களுக்காக எப்பயுமே அவைலபிளா இருக்கிறதுமே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஒரு 1 hour 2 hours கழிச்சு ரிப்ளை பண்ணாங்கன்னா நீங்க போய் அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணும்போது அந்த பர்சன் உங்களை என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல இந்த பர்சனுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களோட வேல்யூவை அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பதில் நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, நீங்க உங்களோட கோல்ஸ் இல்ல உங்களோட பேஷன் இல்ல சும்மா உங்களோட ஹாபீஸ்ல வந்து பிஸியா இருந்துட்டு இல்ல நீங்க நார்மலாவாச்சு கொஞ்சமாச்சும் பிஸியா இருக்கிற மாதிரியாச்சும் காட்டுங்க. நீங்க வந்து எப்பயுமே அந்த பர்சனுக்கு அவைலபிளா இருக்கும்போது எந்த ஒரு பர்சனுமே வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, எந்த ஒரு பர்சனுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. பிஸியா இருக்கிற மாதிரி காமிக்கும் போது தான் அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அதாவது எப்பயுமே வந்து ஸ்கார்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் டிமாண்ட் அதிகம். எப்பயுமே அவைலபிளா இருக்கிற பொருளுக்கு எந்த ஒரு டிமாண்டுமே இருக்காது, பாத்துக்கோங்க.
இந்த மிஸ்டேக்கை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது அந்த பர்சன்ட்ட நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் என்னோட லைஃப்ல இருக்கீங்க, வேற எந்த ஒரு பொண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, இப்படி சொல்லும்போது அந்த பர்சன் நமக்கு அட்ராக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கமான், அப்போ தான் அந்த பர்சன் வந்து உங்களை கேர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்கணும். அதாவது நமக்கு வந்து இன்னொரு 2-3 பேர் இருக்காங்கன்னா அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்குமே தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த பர்சன் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து அந்த பர்சன் மட்டும்தான் இருக்காங்கன்னு அந்த பர்சன்ட்ட சொல்லாமல் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் மல்டிபிள் பீப்புள் இருக்காங்க, நான் அவங்க கூடயும் வெளியே போவேன், நான் இவங்க கூட வெளியே போவேன்னா சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் டவுட் கேட்பீங்க, எனக்கு தான் இன்னும் 2-3 பொண்ணுங்களா இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல, உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க, அது போதும். ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணியும் அந்த பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, கமான், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பர்சன் வந்து அப்பயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படிலாம் நீங்கள் யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதாங்க ரியாலிட்டி. நமக்கு அந்த பர்சன் கிடையாது, அந்த பர்சன் நம்மளோட லைஃப்பில் தேவையில்லை. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன் நம்மளோட லைஃப்பில் வருவாங்கன்னு சொல்லி தான் இந்த பர்சன் நம்மளோட லைஃப்பை விட்டு போகிறாங்க. அதனால நீங்கள் அந்த பர்சன் விட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கோல்ஸு, பேஷனு, கரியர் இதில் நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிட்டே போங்க. த யூனிவர்ஸ் ரைட்டான பர்சனை ரைட்டான டைமில் அனுப்புவாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணி போயிட்டே இருங்க, கண்டிப்பாக ரைட்டான டைமில் வரும். ஆனால் என்னைக்கு வரும்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. பட் ரைட்டான ஒரு டைமில் வரும்னு ஒரு ஹோப் வச்சுட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை தான் சொல்ல நினச்சேன், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் மேக்ஸ் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண தட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும், தேவைப்படுறவங்களுக்குலாம் போகும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.